இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவரோட ஜாதகத்தை பத்தி உங்களுக்கு என்ன உண்மை தெரியும் சித்தி? சொல்லுங்க சித்தி. அதான் லக்ஷ்மி, மித்ரா ஜாதகத்துல கண்டம் தோஷம் எல்லாம் இருக்குதுன்னு நீ அப்படியே பதறி போயிருந்தல்ல. ஆனா மாப்பிள்ளையோட ஜாதகத்துல எந்த ஒரு குறையும் தோஷமும் இல்லைன்னு நம்மளுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சுல. அத பத்தி தான் சம்மந்தி அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓ அதுவா? ஆமா சித்தி, அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப பதட்டமா இருந்தது. அது இருக்கட்டும், நீங்க என்ன இங்க? ஒரு வேலை விஷயமா இந்த பக்கமா போயிட்டு இருந்தோம். போகும்போது அப்படியே உன்னையும் சம்பந்தியம்மாவையும் பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஆமா, மாப்பிள்ளை எங்க? அதோ வந்துட்டீங்களா? எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளை? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் மனசே பொங்கி போற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏய், அது கீழே வைடா. உன்னதாண்டா அது கீழே வைன்னு சொன்னேன். ஏன் அக்கா, நான் இத போட்டுக்க கூடாதா? போடக்கூடாது, அது என்னோடது. மரியாதையா அதை கீழே வை. என்ன ஷாலினி இது? சின்ன பையன் ஏதோ ஆசைப்பட்டு ஒரு தடவை போட்டு பார்த்தான், அதுக்கு எதுக்கு இவ்ளோ கோவப்பட்டுட்டு இருக்க? ஒரு தடவை போட்டு பார்த்தா அது என்ன தேஞ்சு போயிடுமா இல்ல கரைஞ்சு போயிடுமா? அது என்னோட ஸ்பெக்ஸ், என்னோட இஷ்டம். சின்ன பசங்க கிட்டலாம் இந்த அளவுக்கு பொறாமையும் சுயநலமும் இருக்க கூடாது ஷாலினி. ஐயோ ஜானவி, தம்பி தானேன்னு ஏதோ உரிமையில அவ அப்படி பேசிட்டா. இதுக்கு போய் நீ இப்படி எல்லாம் பேசினா எப்படி? நானி, இங்க வா வா வாப்பா. இந்த கண்ணாடிய புடி. ஒரு 5 நிமிஷம் போட்டுக்கிட்டு அப்புறம் அக்கா கிட்ட கொடுத்துடு, சரியா? இந்தா. ஷாலினி அக்காக்கு எனக்கு கொடுக்க விருப்பம் இல்ல, அதனால எனக்கு வேண்டாம். என்னங்க என்னங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எந்திரிங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். இந்தாங்க காஃபி. தேங்க் யூ. நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். லக்ஷ்மி, என்னங்க? எழுந்ததுல இருந்து எப்பவும் பிஸியாவே இருக்க. எப்பவும் இப்படிதானா? கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டியா? நீங்க ஆபீஸ் வேலை பார்க்கும்போது நீங்க ரெஸ்ட் எடுத்தா அந்த வேலை எல்லாம் நடக்குமா? இல்ல இல்ல, இதுவும் அந்த மாதிரி தான். என் கால்கள் நகராம என் கைகள் அசையாம இருந்தா வீட்டு வேலை எல்லாம் எப்படி நடக்கும் சொல்லுங்க? லக்ஷ்மி, அந்த வேலையெல்லாம் எப்பவுமே இருக்கும். அது இருக்கட்டும், நீ காஃபி குடிச்சியா? இல்லங்க, நான் இப்ப போய் குடிச்சுக்கிறேன். முதல்ல நீ உட்காரு. உட்காரு. உனக்கும் எடுத்துட்டு வந்திருந்தா 2 பேரும் சேர்ந்தே குடிச்சிருக்கலாம்ல. சரி, இப்ப போய் எடுத்துட்டு வரவா? வேண்டாம், இது இருக்குல்ல, இதுலயே குடிச்சுக்கலாம். எப்படி சொல்றேன். எனக்கு இந்த பேப்பர்ஸ்ல உன்னோட கையெழுத்து வேணும். என்ன இது?
டிவோர்ஸ் பேப்பர்ஸ். என்னாச்சுங்க? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீ கிளம்பு, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ம்? சரி. ம். டே மித்ரா, நீ லக்ஷ்மியை தற்காலிகமா சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிற. ஆனா அது ஃபைனலா அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தும், அவளை கண்ணீர் விட வைக்கும். தயவு செஞ்சு அந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கோ. என்ன அப்படியே கிளம்பி போற? வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிற? எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா? எதுக்காக? அந்த ரவுடி பசங்கள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்துனல்ல. நடுவுல டீல நீ வர ஈ மாதிரி வராம இருந்திருந்தா அவங்கள நானே ஒரு வழி பண்ணி வண்டியில ஏத்தி அனுப்பி வச்சிருப்பேன். என்னது? டீ இல்ல ஈயா? திஸ் இஸ் டூ மச். இந்த காலத்துல நல்லதுக்கே மதிப்பு கிடையாது, மனித நேயத்துக்கு மரியாதையே இல்ல. இந்த சின்ன விஷயத்துக்காக ஏதோ நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்க. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி என்ன லாபம் ஜான்வி? உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு என்ன மாதிரி பசங்களா இன்னும் அடிமையா தானே இருக்கும். என்னது? ஒண்ணும் இல்ல. ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் காய்கறியா வாங்கிட்டு இருப்ப, உனக்கு வேற வேலையே இல்லையா? நான் என்ன பண்ணா உனக்கு என்ன ப்ராப்ளம்? இல்ல, ஜாப் மாதிரி ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றேன். ஓஹோ, நீ பெருசா எதுவும் படிக்கலையா? ஹலோ, நான் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன். பாருடா, பெரிய படிப்பு தான். கிண்டல் பண்ணனா மூக்கு அப்படியே உடைச்சிரும் பாரு. வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. பாத்தியா மறுபடியும் அப்படியே பண்ற. சரி, கூல் 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 கூல். நீ பேசாம எங்க ஆபீஸ்லயே ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம்ல. சொந்த மாமா ஆபீஸ்லயே ஓசில வேலை வாங்குறதுக்கு இந்த ஜானவிக்கு சுத்தமா பிடிக்கல. நானே சுயமா வேலை தேடிப்பேன். பரவாயில்லையே, உனக்குள்ளயும் சில நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்கு. எனக்கு இருக்கிறதெல்லாம் நல்ல குவாலிட்டிஸ் தான், உன்ன மாதிரி எதுவும் அரைக்குறலாம் இல்ல. சரி சரி, வா, நானே உன்னை டிராப் பண்றேன். திரும்ப யாராவது பொறுக்கி பசங்க உன் பின்னாடியே வர போறானுங்க. ஒரு ரவுடி என் பின்னாடி வருவான்றதுக்காக நான் இன்னொரு ரவுடியோட போகணுமா? சான்ஸே இல்ல. பாக்குறதுக்கு கூலா இருந்தாலும் கத்தியால குத்துற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு பேசுறா. ஹலோ மிஸ்டர் மூர்த்தி, என்ன டைரக்டா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஆபீஸ்க்கு வராம? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனி கூட டைப் ஆன ஃபைல்ஸில் ஒரு சைன் போடணும் சார், கொஞ்சம் அர்ஜென்ட், அதான் டைரக்டாக வீட்டுக்கே வந்துட்டோம். ஓகே, கொடுங்க. இந்தாங்க சார்.